என்ன கமருடீன், நிறைய விடயங்கள் வெளியில வருது. பெண்கள் விடயத்தில் அந்த மாதிரி இந்த மாதிரி. கேரளால கூட ஒருத்தங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்க வந்து காசை கொடுத்து சில பிஆர் டீம் கிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியும் உங்களை பத்தி உண்மைகளை சொல்றவங்க நியாயமா ரிவ்யூ பண்றவங்களுக்கு எதிராக மிரட்டல் விடுக்க சொல்லியும் நீங்க நிறைய விடயங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் இதற்கு முதல் போட்ட வீடியோல கூட அந்த பிஆர் கூட்டம் வந்து கதறி கொண்டிருக்கு. ஸோ இப்படி பிஆரை வச்சுட்டு போனவங்க, உண்மையா ரிவ்யூ பண்றவங்களுக்கு எதிராக இந்த மிரட்டுறவங்க, அவங்கள பத்தி அவங்க ஷோ விட்டு வெளியில வரைக்குள்ள நாரி போய் தான் வந்திருப்பாங்க. இப்பயே நிறைய விடயங்கள் உங்களை பத்தி வருது. நீங்க அந்த உங்களோட எக்ஸ் அது இதுன்னு போட்டோலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ உங்களை பல பேருக்கு தெரியாது, மக்களுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை உங்களுடைய கேரக்டருக்கு. ஸோ அதனால இந்த கமருடீனோட பிஆர் டீமு அவன் தான் டைட்டில் வின்னரு அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் கனவுல மட்டும் நினைச்சுக்கொள்ளுங்க, சரிங்களா? கமருடீன் டைட்டில் வின் பண்ணா நான் மொட்டை அடிக்கிறேன், சரியா? நான் மொட்டை அடிச்சு நான் வீடியோ போடுறேன். ஓப்பன் சேலஞ்சுடா. இவனுக்கெல்லாம் நம்மட மக்கள் டைட்டில் மதிக்கவே மாட்டாங்க. ஸோ ஓகே, காசை வாங்கினோமா, ஓட்டை போட்டோமா, பெயிட் போட்டை போட்டோமா, கமெடின் கோவனமா மூடிக்கிட்டு இருந்தோமான்னு இருக்கணும், சரியா? ஓகே, இது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற பிக் பாஸ் தமிழ். ஸோ இங்க என்ன இதுவுமே பலிக்காது. ஆக கூவினீங்கன்னா இந்த ராணவ அனுப்பின மாதிரி அனுப்பப்படுவார்கள். மிஸ்டர் கமருடீன், சரியா? போலி கதை சொல்ற, அடிச்சு விடுற, இதை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அதுக்கு கீழே பாவம் கம்யூனிட்டி பெயிட் போர்ட்ஸோட கமெண்ட். ஏன்னா அந்த பொழப்பு 10 படம் நடிச்சவங்களுக்கு இல்லாத திமிரெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கெல்லாம் ஆதிரை ரம்யானாட்டா சரி, சரியா வச்சு செய்யறதுக்கு. ஸோ இது வந்து நிறைய மக்கள், ஒரு சகோதரி ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க, அவங்கள மிரட்டுற மாதிரி இவர் செட் பண்ண அந்த ஒரு பிஆர் டீம் வந்து நிறைய கேவலங்கள் பண்ணியிருக்கு. மிரட்டுற விடயங்கள் எல்லாம் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து மாப்பிங் பண்ணி. ஸோ அதுதான் நம்ம கோபத்தோட இந்த பேச்சு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விடயம் வந்து, இந்த சீசனில் நிறைய பேர் பிஆர் வச்சுட்டு போயிருக்காங்க. பிஆர் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த உண்மையை பேசுகிறவங்களுக்கு எதிராக வந்து நீ வந்து இந்த அதுவும் பெண்கள் வந்து பேசக்குள்ள சில விடயம் பண்ணுறீங்க பாருங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு பிடிக்காது. போன வாட்டி அப்படி வச்சுட்டு போனவங்க என்ன ஆனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அடக்கி வாசிங்க, சரியா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் முக்கியமாக பேச போகிற விடயம் யார் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி தகவல், சரிங்களா? அது இப்போ சில விடயங்கள் போகுது, அதை பற்றி நம்மளுடைய ஒரு கருத்து. ஃபர்ஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு இந்த வீடியோ போடக்குள்ள எப்படியும் ஒரு 11:35. ஸோ அப்போ இன்னும் ஷூட்டிங் வந்து அந்த ஆயத்த வேலைகள் இப்போதான் ரெடி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இன்னுமே வந்து அந்த ப்ரொமோவில் நீங்கள் பார்ப்பீங்களா, முதலாவது ப்ரொமோ சேது அண்ணா அவர்கள் வந்து அதுக்கான இது கூட எடுக்கப்படவில்லை அப்படின்றத உண்மை. ஸோ எப்படியுமே முதலாவது ப்ரொமோ வர ஒரு 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலம் டைம் வந்து எடுக்கும், இல்லை அதுக்கு மேலேயே வந்து எடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து அரோரா எவிக்ட் ஆகிட்டாங்க. அது வந்து ஓகே, சந்தோஷப்பட வேண்டியதான் விடயம். அப்படி நடந்துச்சுன்னா அப்சர் எவிக்ட் ஆகிட்டாங்க, விஜய் எவிக்ட் ஆகிட்டாங்க, கெமி எவிக்ட் ஆகிட்டாங்க. கெமியெல்லாம் பாவம்ப்பா, சரிங்களா? இந்த கமருடீன் போன்ற அந்த திமிர் பிடித்ததுகள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள கெமியெல்லாம் டிசர்விங் தான். திமிர் பிடிச்சது மட்டும் இல்லை, பிஆருக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கெமி எவிக்ட் ஆகிட்டாங்க, அப்புறம் விஜய் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு வர்ற தகவல் எல்லாம் உண்மை இல்லை, சரியா? இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. ஸோ அதனால வருகின்ற தகவல்களை நம்ப வேண்டாம். அடுத்தது வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றிய இது வந்து வருது, பட் இன்னும் ஸ்ட்ராங்காக அது உண்மையா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம் மக்களை, சரிங்களா? ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இப்போ இருக்கிற 20 பேரில் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங் அப்படின்னா 2 பேர். 20ல் 18 பேரில் 2 பேர் தான் டிசர்விங். ஒன்று சபரிநாதன் அவர்கள், இன்னொன்று வந்து கனி அவர்கள், சரிங்களா? அடுத்தது ஆதிரி அவர்கள் அந்த லவ் கொண்டண்ட, அப்புறம் அவங்களுடைய அந்த திமிரு கொஞ்சம் அந்த, அதாவது இப்போ ஒரு திமிரான அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை குறைச்சிக்கிட்டு லவ் கண்டனை விட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆதிரியோட கால் தூசிக்கு கூட இந்த கமருடீன் வர முடியாது, சரியா? ஸோ சீஸ் அ குட் பிளேயர். ஏன் ட்ராக் மாறிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல.
ஓகே, நான் கம்யூனிட்டியை பற்றி நான் ஏன் இவ்வளவு தூரம் இப்போ எனக்கு கோவம் வருதுன்னா, நிறைய கேள்விப்பட்டேன். ரியல் லைஃப்லேயே அவன் பொண்ணுங்களை மதிக்க மாட்டானா, அவ்வளோ ஒரு திமில இருப்பானா. என்னத்தை கிழிச்சிட்டான்னு இந்த திமிரன்னு எனக்கு தெரியல மக்களே. ஃபேன்ஸ்னா பெயிட் போர்ட்ஸு, அதுக்கே நீ இப்படி பண்ணுறான்னா உனக்கு மட்டும் உண்மையான ஃபேன்ஸ் இருந்தால் ஒரு படம் கூட நீ நடிக்கல, சீரியலும் பெருசாக ஹிட் இல்லை, அதுக்குள்ளே ஏன்ப்பா உனக்கு இந்த திமிரு? வெளியில் வந்தான வீடியோக்களை பாரு கம்யூனிட்டின்னு. நன்றி.